டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, போன கிளாஸ் வரைக்கும் 6 எபிசோடு முடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் அப்படிங்கிறதுல வந்து ஓவராலாக எல்லாமே பார்த்துருக்கோம். அடுத்தது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, செகண்ட் யூனிட்டுக்கு போகலாம். ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன், அதுதான் வந்து செகண்ட் யூனிட்னுடைய டாபிக். அதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் செலெக்ஷன். ப்ராசஸ் செலெக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணணும்னாலுமே நம்ம என்ன பண்ணோம், ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலமாக தான், வெதர் வெல்டிங்லையா இல்லை கேஸ்டிங்கா இல்லை வேறு ஏதாவது ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கா, ஏதோ ஒரு ப்ராசஸில் தான் அந்த ப்ராடக்டை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ எந்த ப்ராசஸை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெட்டீரியல். என்ன மெட்டீரியலில் நம்ம செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மெட்டீரியல் வந்து அயனாக இருக்கலாம், இல்லை காப்பர் நான் ஃபெரஸ் மெட்டலாக இருக்கலாம், இல்லை வுட்டில் செய்யலாம், பிளாஸ்டிக்கில் செய்யலாம், ப்ளைவுட்டில் செய்யலாம். ஸோ பேப்பரில் கூட ஒரு சிலது செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மெட்டீரியலை பொறுத்து நம்ம எந்த ப்ராசஸ் செலக்ட் பண்ணுறங்கிறது இருக்கணும். அதே மாதிரி அதனுடைய ஷேப் அண்ட் சைஸ், அக்யூரசி. இந்த ஷேப், சைஸ், அக்யூரசியெல்லாம் வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற மெஷினுடைய இது செலக்ட் பண்ணுறதுக்காக. அந்த மெஷின், அந்த ப்ராடக்டுடைய ஷேப் பெரிய ஷேப்பாக இருந்தால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபிள் மெஷின், ஷேப் அண்ட் சைஸை பொறுத்த மாதிரி சூட்டபிள் மெஷின் நம்ம செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி அக்யூரசி அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணோம், அதுக்கும் நம்ம பெஸ்ட் சூட்டபிள், அந்தளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம மெஷின் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்சி ஆர் சிஎன்சி மிஷின்ஸுக்கு நம்ம போகணும். அதே மாதிரி அதனுடைய டிமாண்ட் வந்து எப்படின்னா, ஆனுவல் டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரம் செய்யக்கூடிய மெஷினரி, அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி செய்யக்கூடிய மிஷினரிஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 10 பீஸ் மட்டும் வேணும்னா நம்ம ஜென்ரல் பர்பஸ் மிஷினை வச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராசஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் தி மெட்டீரியல், ஷேப், சைஸ், அக்யூரசி அண்ட் டிமாண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். இப்போ இதை பொறுத்து நம்ம ப்ராசஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராசஸ் செலெக்ஷனில் வந்து நிறைய சாய்ஸ் இருக்குது, எதை வச்சு செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதில் 2-3 சாய்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்னிக்கல் சாய்ஸ்ன்னு சொல்லுவான். செகண்ட் ஒன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் வந்து ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதில் வந்து என்னென்னா, டெக்னிக்கல் சாய்ஸ்லேயே வந்து 2 மெத்தட் உண்டு. ஒன்று மேஜர் டெக்னிக்கல் சாய்ஸ், இன்னொன்று மைனர் டெக்னிக்கல் சாய்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த மேஜர் டெக்னாலஜிக்கல் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, வேரியஸ் ஃபேக்டர்ஸை யோசிக்கணும். என்னென்ன யோசிக்கணும், இந்த டெக்னாலஜி அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா பண்ணுறோம்ல, அந்த டெக்னாலஜி வெதர் இட் இஸ் அவைலபிள், முதல்ல செஞ்சிட்ருக்கோமா இல்லையா. அப்போ செஞ்சுட்டு இருந்தோம்னா என்ன பண்ணலாம், அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த நம்ம ரெக்வயர்டு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், புது டெக்னாலஜி, புது மெஷின் வாங்க வேண்டி வரும், புது ப்ராசஸ் நம்ம போட வேண்டி வரும், மிஷின் எல்லாமே வந்து எரெக்ட் பண்ண வேண்டி வரும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து காம்படிஷன் இருக்கா, காம்படிஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த ரேட்டை குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ஆகணும். அதே மாதிரி அந்த டெக்னாலஜி வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கா இல்லை வெளியில் இருக்கா, நம்ம வேறு ஃபாரின் கம்பெனியிலேருந்து தான் அந்த டெக்னாலஜி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கு ஏதாவது நம்ம செய்யறதுனா டேரெக்டாக அப்படியே செய்ய முடியாது. எந்த ஒரு ப்ராசஸ் செய்யணும்னாலும் ஒரு சிலது பொல்யூஷன் கண்ட்ரோல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவான். ஸோ அப்போ அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பவர் அதிகமாக கன்சியூம் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இபியில் வந்து ப்ரீவியஸாக பர்மிஷன் வாங்கி நம்மளுக்கு அந்த அளவுக்கு டிமாண்டட் பவர் அவர் சப்ளை கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த டிரான்ஸ்ஃபார்மர், நமக்கு வரக்கூடிய கேபிள்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண வேண்டி வரும். ஸோ அது அப்போ கவர்மெண்ட்டில் ஒரு சிலதெல்லாம் பர்மிஷன் வாங்க வேண்டி வரலாம். சுகாதாரம் அப்படின்னா கண்டிப்பாக பர்மிஷன் வாங்க வேண்டி வரும். அதே மாதிரி உணவுப் பொருட்கள்னால் அதுக்கு தனியாக கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி ஹையர் மிஷினரிஸ், பொல்யூஷன் கண்ட்ரோலில் நம்ம பர்மிஷன் வாங்க வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி அந்த பர்மிஷன் இருந்ததுன்னா அதையெல்லாம் வாங்க வேண்டி வரும். ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேஜர் டெக்னாலஜிக்கல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லியிருக்கோம் பாரு, ABCDன்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். வெதர் த டெக்னாலஜி இஸ் அவைலபிள் டு ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட் ஆர் நாட். செகண்ட் ஒன் வந்து இஸ் தேர் எனி காம்படிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. தேர்ட் ஒன் வந்து வெதர் த டெக்னாலஜி இஸ் அவைலபிள் இன் அவர் கண்ட்ரி, நம்ம ஊர்லேயே இருக்கா இல்லை ஃபாரின் கிட்டேருந்து டெக்னாலஜி வாங்கணுமா. கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஃபாரின் கொலாபரேஷன். மல்டிநேஷ்னல் கம்பெனினா ஃபாரின் கொலாபரேஷன் ஈஸி, அந்த மாதிரி கொண்டு வருவோம். அடுத்தது வந்து பர்மிஷன், நம்ம கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லை வேறு யாராவது பர்மிஷன் வாங்க வேண்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ
ஸோ இந்த 4 டெக்னாலஜி நம்ம யோசிக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டெக்னாலஜிக்கல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து இன்னொரு மெத்தட் மைனர் டெக்னாலஜிக்கல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைனர் டெக்னாலஜிக்கல் சாய்ஸில் வந்து ஒரு 3 பாயிண்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதில் வந்து என்னென்னா அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் ப்ராடக்ட், அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுகர் கம்பெனியே இருக்குது, சுகர் ப்ராசஸ் வந்து என்ன கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஸோ அந்த சுகரை வந்து அது பாட்டுக்கு கேன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு சுகர் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதே இது இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டுங்கிறது வந்து என்ன, இப்போ நம்ம ஒர்க் ஷாப்லையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற பற்றி அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்மீடியட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சேம் ப்ராசஸை ரிப்பீட் ஆகுதா இல்லையா, அந்த டிமாண்ட் வந்து நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ்க்கு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. டிமாண்ட் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகலாம். அந்த டிமாண்ட் கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஆர்டினரி ஜென்ரல் பர்பஸ் மிஷினையே யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி மைனர் டெக்னாலஜிக்கல் சாய்ஸில் வந்து இந்த 3 ஃபேக்டரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட் சாய்ஸ். அந்த காம்பனண்ட்டினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணலான்ட்டு. விச் எக்யூப்மெண்ட் இஸ் நெசரி, அந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கு மெஷின் எல்லாம் இருக்கும்ல, முதல்ல நான் சொன்னோம்ல கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ராடக்டாக இருந்தால் அதில் மெஷின் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய மெஷினாக இருக்கணும். சின்ன ப்ராடக்டாக இருந்தால் நம்மளுக்கு மினி மெஷினாக இருந்தால் போதும் செய்ய முடியும். அதே மாதிரி அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அந்த எக்யூப்மெண்ட் வந்து அந்த பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுதா, இல்லை காமன் பர்பஸில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணியே செய்ய முடியுமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் அண்ட் மெஷின் வந்து நம்ம மேனுவல் ஒர்க்கை குறைக்குதா இல்லையா அப்படிங்கிறத 3 கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த 3 ஃபேக்டரையும் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட் சாய்ஸ். ஏன்னா இந்த 3மே வந்து என்ன அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை பொறுத்து இதெல்லாம் 3மே மாறுபடும். அதனால் நம்ம அப்படி சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபார் மெயின்டைனிங் தி குவாலிட்டி அண்ட் அக்யூரசி ஆஃப் தி ப்ராடக்ட் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் கம்ப்யூட்டர் மெஷின்ஸ், சிஎன்சி மிஷினு, ரோபோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் செஞ்சிட்ருக்கிறோம். அதனால தான் நவடேஸ் ஃபார் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் ஆர் நவடேஸ் யூஸ்டு. என்ன அடுத்தது ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட். ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட்டுங்கிறது வந்து என்னென்னா அந்த ப்ராடக்டினுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் மேனுஃபேக்சர் மாருதி மேனுஃபேக்சரிங்கே இருக்குல்ல, டெல்லி நொய்டாவில் வந்து மாருதி அசம்பிளிங் செக்ஷன் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறா எல்லா பார்ட்டுமே வந்து அந்த மாருதி கம்பெனியில் எந்த பார்ட்டுமே அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல, எல்லாமே என்ன பண்ணுறான் வெளி கம்பெனியில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சக்தி ஆட்டோ காம்பனன்ட்ஸில் கூட மாருதிக்கு தேவையான நக்கிள் ஜாயிண்ட்டு, பிரேக் ட்ரம்மு இதெல்லாம் நம்ம கம்பெனியில் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் வந்து வெளி கம்பெனிகளில் செய்ய வச்சு அங்கங்கே வாங்கிட்டு போய் அங்கே டெல்லி நொய்டாவில் இருக்கக்கூடிய கம்பெனியில் என்ன பண்ணுறோன்னா அசம்பிள் பண்ணி காரை கொண்டு வரலாம். அதுதான் அவன் செய்யக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு அந்த ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட்னா ஃபஸ்ட்டு அந்த காரினுடைய பேஸ், அதாவது அந்த ஆக்சலை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஒரு கன்வேயரில் வச்சுருவான். அது ஒரு ஸ்டெப் நகரும். ஒரு ஸ்டெப் நகர்ந்ததுன்னா அதில் மாட்டக்கூடிய 2-3 பார்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் நகரும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அசம்பிளி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம், ப்ராசஸ் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சத்திசூர்லேயே எடுத்துட்டோம்னா கூட அது வந்து ப்ராசஸ் ஃப்ளோ தான். ஏன்னா அந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக அதே தான் நடக்குது. அந்த ப்ராசஸ் தான் சுகர் கேன்லேருந்து சுகரை கொண்டு வர்றோம். அந்த ப்ராசஸுக்கு தேவையானது எல்லாமே அதே ரூட்டில். இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா கரும்பை க்ரஷ் பண்ணி டைரெக்டாக கொண்டு போய் மூட்டை பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி ஃபர்னஸ்குள்ள எல்லாம் போய் வெளியே வந்து அதை எப்படி சுத்தப்படுத்தணுமோ எல்லாம் சுத்தப்படுத்தி வெளியே வரணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராசஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் ஃப்ளோ வந்து என்ன மாதிரி இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த ப்ராசஸ் ஃப்ளோ வரும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ராசஸ் ஃப்ளோங்கிற போது அந்த அசம்பிளி ட்ராயிங்ஸ், இப்போ மாருதி பிரேக் சொன்னான்ல அதில் வந்து என்ன அசம்பிளி எப்படி அசம்பிள் பண்ணணும், வீல் எங்கே வைக்கணும், பிரேக் எங்கே வைக்கணும், ஸ்டீரிங் எங்கே வைக்கணும், டோர் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அசம்பிள் பண்ணிவிட்டு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு பி டன் ஆன் தி ப்ராடக்ட். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது எப்படி கன்வேயரில் போகிறோமா இல்லை கையில் தூக்கிட்டு போய் ஒவ்வொரு மிஷினுக்கு அழுத்திட்டே போகிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ரூட் ஷீட், ஸ்பெல்லிங் RUROUTE, ஒன்று போடுறோம், டீக்கு அப்புறம் ரூட் ஷீட், ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட், அப்புறம் அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஆஃப் தி ப்ராடக்ட், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம். ஸோ இதுதான் வந்து 4வது சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த
அந்த டெக்னாலஜிக்கல் சாய்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், எந்தெந்த வேரியஸ் சாய்ஸஸ் ஆஃப் ப்ராசஸ் செலெக்ஷனுங்கிறது ஃபஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் சாய்ஸ். அதில் 2 டைப், மேஜர் டெக்னாலஜிக்கல் சாய்ஸ், மைனர் டெக்னாலஜிக்கல் சாய்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட் சாய்ஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஃப்ளோ சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 சாய்ஸில் நம்ம என்ன ப்ராசஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இது பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் செலக்ட் பண்ணுற பற்றியா, அந்த செலக்ட் பண்ணுறது என்னென்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல இப்போ இந்த 4 சாய்ஸை சொல்லிட்டு வந்தோம்ல, அதே தான் மறுபடியும் அதே வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இங்கே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக. மெட்டீரியலுடைய ஷேப் அண்ட் சைஸ், அதாவது ஃபார்ம், அதே மாதிரி காம்பனன்ட்டுடைய சைஸு, வெயிட்டு, எக்கனாமிக் கன்சிடரேஷன். ஸோ எக்கனாமிங்கிறது வந்து என்ன, சீப் ரேட்டில் கொண்டு வரணும், எல்லா வேலையுமே சீக்கிரம் முடிக்கணும், செலவு கம்மியாக செய்யணும். அது அடுத்தது டைமென்ஷன் அண்ட் ஜாமெட்ரிக் அக்யூரசி, சர்ஃபேஸ் ஃபினிஷ், டெலிவரி டைம், பேட்ச் சைஸ். பேட்ச் சைஸ்ங்கிறது வந்து என்னென்னா, ஒரு பேட்ச் இன்றைக்கி ஒரு 50 மூட்டை செய்யணும், இல்லை இன்றைக்கி ஒரு 50 ப்ராடக்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய ரா மெட்டீரியல் மட்டும் எடுத்துக்குவோம். அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தான் மறுபடியும் அடுத்த பேட்ச் 50 பீஸ் எடுப்போம். ஸோ அதுதான் நம்ம பேட்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ரேட், எவ்வளவு வேகமாக செய்கிறோம், 1 மணி நேரத்துக்கு எத்தனை ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் கன்சிடர்டு ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ். தென் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெஷின் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம செஞ்சுட்டு அந்த ப்ராசஸ்க்கு இந்த மெஷின் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி மெஷினை வாங்கிட்டு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இப்போ அந்த மெஷினுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து எதை வச்சு டிஃபைன் பண்ணுவோம்னா, ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அந்த மெஷினை வச்சுட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் 1 ஹவரில் எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு. அதே இது வேறு ப்ராடக்ட் எடுத்து அதே மிஷினில் செஞ்சோம்னா அதுக்கு ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மாறும். ஏன்னா அதுக்கு வேறு மெத்தடில் செய்வோம், வேறு மெஷினிங் ஆப்ரேஷனில் வேறு மாதிரி நடக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம அந்த ப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறது வந்து மாறும். ஒரே மிஷினாக இருந்தால் கூட ப்ரொடக்ஷன் ரேட் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் தி ப்ராடக்ட் டைப் நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ரேட்டுங்கிறது மாறும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம், ஒரு ப்ராடக்ட் 10 நிமிஷம் ஆகலாம். அப்போ வந்து என்ன ஆகும், 1 மணி நேரத்தில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து 12 செய்ய முடியும், செகண்ட் ப்ராடக்ட் வந்து 6 தான் செய்ய முடியும். ஸோ அதைத்தான் வந்து பர் ஹவர், தி மேனுஃபேக்சரிங் நம்பர் ஆஃப் பீசஸ் மேனுஃபேக்சர்டு பர் ஹவர், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மெஷினுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த அவைலபிலிட்டி ஆஃப் த மிஷின், எந்த மிஷினுக்குமே வந்து டோட்டல் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 168 மணி நேரம் தான் கால்குலேட் பண்ணிப்பார். 24 மணி நேரம் 3 ஷிஃப்ட் ரன் பண்ணுறோம், புரியுதா? 24 மணி நேரம். அப்போ ஒரு வாரத்துக்கு வந்து எவ்வளவு இருக்குது, 24 × 7 போட்டிங்கன்னா 168 வரும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா அவைலபிள் டைம் அப்படின்னு சொல்லிடலாம். என்ன, ஸோ ஒரு வாரத்துக்கு வந்து 168 மணி நேரம் தான் மிஷின் வந்து அவைலபிள், எந்த மிஷினாக இருந்தாலும். அதிலிருந்து ஒரு சிலதெல்லாம் நம்ம வந்து குறைக்க வேண்டி வரும். அது எது குறைக்க வேண்டி வரும், அந்த மிஷினை வந்து எவ்வளோ ஷிஃப்ட் முடிச்சு போகும்போது அவன் என்ன பண்ணுவான், க்ளீன் பண்ணுவான், அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸு, அதுக்கு க்ரீஸ் போடுறது, ஆயில் ட்ராப் விடுறது, இல்லை வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதையெல்லாம். அதே மாதிரி செட்டப் டைம் அப்படிங்கிறது வந்து என்ன, அந்த அதுக்கு டூலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா செட்டப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த மெஷின் அவைலபிள் டைம்லேருந்து குறைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மெஷின் ரன்னிங் டைமை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அந்த ரன்னிங் டைமை வச்சு தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியும். என்ன, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, மேக்ஸிமம் அவைலபிள் டைம் ஆஃப் அ மிஷின் இஸ் 160 hours per week இருந்தால் கூட அந்த 168 ஹவர்ஸும் அந்த மிஷினுக்கு வந்து நம்ம ரன் பண்ண முடியாது, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு, செட்டப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் அந்த லேபர் வந்து என்ன பண்ணுவான், வந்து நின்றுட்டு அவன் சூப்பர்வைசர் வந்து ஏதாவது கேள்வி கேட்பான். அப்போ என்ன பண்ணணும், அவங்ககிட்ட நின்று பேசிட்டு தான் ஆகணும், நின்று திரும்பி பேசிட்டு ஆகணும். அவன் டீ குடிக்கிறதுக்கு டைம் ஆகும், அவன் இன்டர்வலுக்கு இது எதாவது போயிட்டு வரணும்னா அதுக்கு டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அப்போ என்ன ஆகும், அதெல்லாம் டவுன் டைம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்குவோம், மெஷினுடைய டவுன் டைம். அதெல்லாம் பின்னாடி நம்ம உண்மையில் மெஷின் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் ரேட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுற போது அதையெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். பட் அவைலபிள் டைம் அப்படிங்கிறது வந்து அந்த 168 மெஷின் ஹவர்ஸ்லேருந்து
நம்ம அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைம் எல்லாம் குறைச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அவைலபிள் டைம் ஆஃப் த மெஷின் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். இப்போ மெஷின் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மெஷின் அவைலபிள் டைம்ங்கிறது அந்த 3 குறைச்சிடணும்னு சொன்ன பார்த்தியா, அந்த டைம் டிவைடட் பை டோட்டல் மிஷின் டைம்ங்கிறது தான் வந்து அது 168 என்ன. ஸோ 168 விட அதிகமாக கண்டிப்பாக அவைலபிள் டைம் இருக்கவே முடியாது. அது அடுத்த மேக்ஸிமம் என்ன ஆகலாம், ஒரு 140 ஹவர்ஸ் வரலாம். ஸோ 140 டிவைடட் பை 168 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா இவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ மெஷின் அவைலபிலிட்டி இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னா மெஷின் யூட்டிலைசேஷன். இப்போ அந்த அவைலபிள் டைம் ஃபுல்லாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை நான் முதல்ல சொன்ன பற்றி அந்த சூப்பர்வைசர் வந்து ஏதாவது கேள்வி கேட்டிருப்பான், இல்லை இவனுக்கு ரா மெட்டீரியல் இல்லாமல் இருக்கும், ஸ்டோரில் போய் எடுத்துகிட்டு வர வேண்டி வரும், டூல் உடஞ்சி போயிருக்கும், இவன் போய் வேறு டூல் மாற்ற வேண்டி போய் வாங்கிட்டு வர வேண்டி இருக்கும். அந்த டூல் மாற்றுறது வந்து செட்டப் டைமுக்கு போயிடும். ஆனால் அந்த டூல் போய் அவன் ஸ்டோரில் சொல்லி உடஞ்சதை கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆகக்கூடிய டைம் எல்லாம் குறையுமில்ல. ஸோ அப்போ ஆக்சுவல் ரன்னிங் டைம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த அவைலபிள் டைம்லேருந்து குறையும். ஸோ ஆக்சுவல் ரன்னிங் டைம் டிவைடட் பை மெஷின் அவைலபிள் டைம் இன்ட்டு 100 போட்டோம்னா ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா மெஷின் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மெஷின் எஃபிஷியன்சி. ஸோ மெஷின் எஃபிஷியன்சிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ரன்னிங் டைம் டிவைடட் பை ஆக்சுவல் ரன்னிங் டைம். அந்த ஆக்சுவல் ரன்னிங் டைம்ங்கிறது நம்ம முதல்ல எடுத்துருக்குறோம். என்ன இந்த ஸ்டாண்டர்ட் ரன்னிங் டைம்ங்கிறது வந்து எதை வச்சு எடுப்போம்னா, எந்த ஒரு மெஷினையுமே அவன் என்ன சொல்லுவான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கே போகிற நீ நிற்காமல் நீ வந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் போக முடியுமா, இன்ஜின் சூடாக இருக்கும், கொஞ்சம் நிறுத்தி அது கொஞ்சம் இன்ஜின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போவோம். அந்த மாதிரி அதுக்காக வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த மெஷினை வந்து இவ்வளோ ஹவர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் கண்டினியூஸாக ரன் பண்ணணும், இவ்வளோ ஹவர்ஸுக்கு மேலே ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் மேனுஃபேக்சரே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரன்னிங் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான். அப்போ வந்து என்ன, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 6 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். அப்போ 3 ஷிஃப்ட்டுக்கு 18 ஹவர்ஸ் தான் இது பண்ண முடியும். அந்த 18 ஹவர்ஸ் டிவைடட் பை ஆக்சுவல் ரன்னிங் டைம் அப்படின்னு போட்டோம்னா அதை 100 இருக்கணும்னா ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெஷின் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆக்சுவல் ரன்னிங் டைம்ங்கிறது வந்து நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டோம், மெஷின் அவைலபிள் டைம்லேருந்து குறையும் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ மெஷின் அவைலபிள் டைம் போட்டோம்னா மெஷினுடைய எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துட முடியும். ஸ்டாண்டர்ட் ரன்னிங் டைம் டிவைடட் பை மெஷின் அவைலபிள் டைம் இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா ஒரு 85, 86 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆக்சுவலாக அந்த இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் அந்த மிஷின் ரன் பண்ணுறது வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஷிஃப்ட்டுக்கு அட் த மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் ரன் பண்ணலாம். என்ன அதாவது நான் இப்போ சொல்கிறது என்னென்னா தியரிட்டிக்கலாக சொல்ல முடியாது, ப்ராக்டிக்கலாக அப்படி தான் பண்ணும் எந்த மிஷினாக இருந்தாலுமே. ஸோ 168 மிஷின் ஹவர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போ அவ்வளவு வந்து கண்டிப்பாக ரன் பண்ண முடியாது. 125 அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு வீக்குக்கு ரன் பண்ண முடியும் எந்த மிஷினுமே. அதை தான் நம்ம வந்து மிஷினுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் அடுத்தது பார்த்தோம்னா ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ப்ராசஸ் செலெக்ஷன். அந்த ப்ராசஸ் செலெக்ஷன் எந்த ப்ரொசீஜரில் செய்கிறத பற்றி அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.